إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிர்விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய கால் பகுதியை நாம் கடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் மீறி இருக்கக்கூடிய நாட்களை பொக்கிஷமாக கருதி எந்த அளவுக்கு அமல்களை நாம் அதிகப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டுக்கொண்டு இந்த ரமலானுடைய காலத்தை நல்ல அமல்களை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும் என பிரார்த்தனை செய்ததோடு, அன்பார்ந்தவர்களே, நாம் தொடர்படியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவங்களையும், அவர்களுடைய காலத்தில் நடந்த பல நிகழ்வுகளையும், படிப்பினைக்குரிய பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை கொண்டு நமது வாழ்க்கையை நாம் அலங்கரிப்பதற்கு நாம் ஒரு வாய்ப்பினை நாம் இங்கு ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் சில சம்பவங்களை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் பொறுமை நாளை சுவனத்தை அடைவதற்காக வேண்டி எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக் கொள்வோம் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்முடைய எண்ணத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த செய்தியை நாம் தெரிந்ததற்கு பிறகு, படித்ததற்கு பிறகு, எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அதில் பொறுமை காக்கலாம் என்பதற்கு இங்கு இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த சம்பவம் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, உம்மு மிஹ்ஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவர்கள் அடிமையாக இருந்தார்கள், கருப்பு நிறத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். இவர்களுக்கு என்று ஆதரவு கொடுப்பதற்கு யாருமே கிடையாது, இவர்களை பராமரிப்பதற்கு என்று யாரும் கிடையாது. இந்த உம்மு மிஹ்ஜன் என்று சொல்லக்கூடியவர்கள் அடிமை பெண். எனவே இவர்களை பார்ப்பதற்காக, இவர்கள் தங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் வளாகத்திற்குள்ளேயே ஒரு கூடாரத்தை அமைத்து அவர்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த பெண்மணிக்கு கொடுக்குறாங்க. இந்த பெண்ணுடைய வேலை என்ன என்று சொன்னால், அந்த பள்ளியை சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள். தூய்மையாக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நல்ல முறையில் பார்த்து அதை தூய்மை பண்ணி செய்வாங்க உம்மு மிஹ்ஜன் அவர்கள். இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு இந்த காக்கா வலிப்புன்னு வரக்கூடிய அந்த வலிப்பு நோய் வந்துடும். அடிக்கடி இவங்களுக்கு வலிப்பு நோய் வந்துடும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
என்ன நடக்குதுன்னே தெரியாமல் திடீரென்று அப்படியே கீழே விழுந்து ரொம்ப துடிதுடித்து போய்விடுவார்கள் உம்மு மெஹிஜன் அவர்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு இந்த காக்கா வலிப்பு நோய் இருக்குது, ரொம்ப கடுமையா வருது. இந்த நோய் என்னிட்ட இருந்து நீங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்கிட்ட நீங்க துவா செய்யுங்களே என்று கேட்கிறாங்க. நியாயமான கோரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி, இது என்னை விட்டு நீங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்களே. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி நான் செய்யறேன், ஆனா இந்த காக்கா வலிப்பு நோய் உனக்கு இருக்குதே, இதன் காரணமாக நாளை நீ சூனத்திற்கு செல்வாய், நீ சூனத்திற்கு செல்வாய். அதனால இந்த நோயை இந்த உலகத்துல நீ பொறுத்து கொள்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதரை நான் என்ன செய்யறேன், பொறுத்து கொள்ற, நாளைக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்குங்கிறீங்க இந்த நோயினால, அப்படின்னா பொறுத்து கொள்றனா பொறுத்துக்கொள், இல்லைன்னா நான் துவா கேட்கிறேன் அப்படிங்கிற சொல்லும் பொழுது உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, யா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் பொறுத்து கொள்கிறேன். அந்த நோய் வரவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி, நான் பொறுத்துக்கிறேன். ஏன் இந்த நோயின் காரணமாக நாளைக்கு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீங்க சொல்றீங்க, அதனால நான் பொறுத்துக் கொள்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. இருந்தாலும் இன்னும் ஒரு கோரிக்கை, இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்று கேட்கும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வலிப்பு நோய் வரும் பொழுது ஒரு சபையிலோ ரோட்டிலோ எங்கோ ஒரு இடத்தில் நான் அப்படியே நினைத்தடுமாறி விழுந்து விடுகிறேன். அதன் காரணமாக என்னுடைய ஆடைகள் எல்லாம் கலன்று விழுந்து விடுகிறது, என் ஆடை என்னை விட்டு விலகி விடுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நோய் எனக்கு வரட்டும், ஆனா அந்த நோய் வரும்போது என்னுடைய ஆடைகள் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. எப்படி ஒரு கோரிக்கை பாருங்க, எப்படி ஒரு கோரிக்கை பாருங்க. ஒரு அன்னை ஆண்கள் இருப்பாங்க, ஒரு ரோட்டிலேயோ அல்லது சபையிலேயோ நான் விழுந்து விட்டால், என் ஆடைகள் விலகி விட்டால் என் நிலைமை என்னவாகும்? என்னுடைய மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே இந்த நோய் வரட்டும், இதன் காரணமாக நான் சொர்க்கம் செல்வேன் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் எனது மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால இந்த நோய் வரும் பொழுது என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் பிரார்த்தனை செய்யறாங்க. நியாயமான கோரிக்கை பாருங்க, நான் பொறுத்து கொள்ளுறேன், ஆனா இந்த நோயினால என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நாட்கள் கடக்கிறது. திடீரென்று அந்த பெண்மணி இரவில் மரணித்து விட்டார்கள். சஹாபாக்களும் இரவோடு இரவாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அறிவிப்பு செய்யாமல் அவங்கள அடக்கம் செஞ்சுட்டாங்க. மறுநாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி எங்கே, உம்மு மெஹ்ஜன் எங்கே என்று கேட்கும் பொழுது, அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பெண்மணி இரவில் இறந்து விட்டார்கள், எனவே உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்பதற்காக வேண்டி நாங்கள் இரவோடு அடக்கம் செய்து விட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரே, இரவு நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொன்னவுடன், என்னிடத்திலே நீங்கள் அதை அறிவித்திருக்க கூடாதா என்று வருத்தத்தை தெரிவித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உடனே அந்த பெண்மணி அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு சென்று அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்ற செய்தியை நாம ஹதீஸ் வாயிலாக நாம பார்க்கிறோம். இந்த செய்தி இப்னு மாஜால 1640 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆக இந்த செய்தியின் மூலியமாக நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய ரொம்ப ஆழமான முக்கியமான விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. அப்ப பாருங்க, ஒரு சோதனையின் மூலியமாக நாம் சோனத்துக்கு செல்வதாக இருந்தால், அந்த சோதனை எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும், அதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்தாலும் கண்டிப்பான முறையில் அதை நான் பொறுத்துக் கொள்வேன், சகித்துக் கொள்வேன். காரணம், நாளைக்கு எனக்கு அது சொர்க்கத்தை பெற்று தரும் என்ற ஒரு மனப்பான்மை. அன்பார்ந்த சகோதரிகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சோதனை வந்தால் அது கண்டிப்பான முறையில் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதான் இருக்கும். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சோதனை வருதுன்னு வைங்க, அது வெறும் சோதனையா போயிடாது. கண்டிப்பான முறையில நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கண்டிப்பான முறையில் நமக்கு அது நன்மையை பெற்றுத்தரும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமினுடைய காலில் ஒரு முள் தைத்தால் கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. முள்ளுங்கிறது எல்லாருக்கும் குத்தும். முள்ளு நாம் கரடு முரடான பாதையில் செல்லும் பொழுது கவனம் இல்லாமல் சென்றால் கண்டிப்பான முறையில் முள் குத்தத்தான் செய்யும்.
ஆனால் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்ற ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது எவ்வளவு பெரிய ஆஃபர் பாருங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு முள்ளு குத்துறது சாதாரணமா இன்றைய காலகட்டத்தில் நடக்கிறது தான். அப்ப அதுக்கே பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், சமூகத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், அவனுக்கு தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய கஷ்டங்கள், அவனுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே ரஹ்மத். ஒரு மூமினுக்கு எல்லாமே ரஹ்மத். அது நோயாக இருந்தாலும் சரி, அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, அதில் அவன் பொறுமை காத்தால் அது அவனுக்கு ரஹ்மத். அவன் நிராசை அடைந்து விட்டால் அந்த சோதனையை அவன் பெற்று அவனுக்கு பலன் இல்லாமல் போய்விடும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, நமக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் நாளை மறுமையில் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல கூலியை பெற்றுத்தரும் என்ற அந்த எண்ணத்தோடு அதில் பொறுமை காத்து, அதில் சபர் செய்து, எந்த அளவுக்கு பொறுமையை நாங்கள் காக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையை காத்து நாளை மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய நல்மக்களாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கியருள வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.